இந்தி கூட்டணின்னு சொல்றது போல ஆன்டி இந்தி கூட்டணின்னு சொல்லிக்கலாம். இன்று இருக்கிற தலைமையில காங்கிரஸ்ல நிறைய வைத்தறிச்சல் வைத்தியங்க இருக்காங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, பழைய தில்லானா மோகனாம்பாள் நாகேஷ் கேரக்டருக்கு ஒரு பேர் இருக்கும், வைத்தறிச்சல் வைத்தியன்னு சொல்லிட்டு. காங்கிரஸ்ல நிறைய வைத்தறிச்சல் வைத்தியங்க இருக்காங்க. அதுல ஒன்னு ஜெயராம் ரமேஷ், இன்னொன்னு மல்லிகார்ஜுன் கார்கே, இன்னொன்னு மணிசங்கர் ஐயர். இவங்க எல்லாம் இந்த வைத்தறிச்சல் பிடிச்சவங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஃபாரின் ட்ரிப்புக்கு டிக்கெட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் பண்ணல, அவங்கள அனுப்பலன்னு சொல்ற அந்த ஆதங்கம், ஸ்டமக் பர்ன், அந்த கோபம் எல்லாம் அதோட பிரதிபலிப்பு தான் இது மாதிரி வாய்க்கு வந்ததை உளறது. இந்த இந்தி கூட்டணின்னு சொல்றது போல ஆன்டி இந்தி கூட்டணின்னு சொல்லிக்கலாம். இன்று இருக்கிற தலைமையில அடிப்படையா இவங்க புரிஞ்சிக்க வேண்டியது, நரசிம்மராவிடம் பாடம் கற்றிருந்தால் இவர்கள் ஒழுங்காக இருந்திருப்பார்கள். சோனியாவிடம், ஒரு வெளிநாட்டு பெண்மணியிடம் பாடம் கற்பதால் ஒருவேளை இவர்கள் இப்படி ஆகிவிட்டார்களா என்னன்னு எனக்கு தெரியல. தேசியவாதிகளை மோடி அடையாளம் காட்டியுள்ளார் மக்களுக்கு. இவங்கெல்லாம் தேசியவாதி, இவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தின் அடிவரடிகள், ஜால்ராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டி இருக்கார்.